ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு ஹேண்ட்பேக் பார்க்க போகிறோம். அந்த ஹேண்ட்பேக்கு என்னெல்லாம் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்ஸு. ஃப்ரண்ட் பார்ட்ஸ் வந்து நீட்டு வந்து 14.5 இன்ச்சு, அகலம் வந்து 13.25 இன்ச்சு எடுத்திருக்கோம். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்ஸு. இந்த ஃப்ரண்ட் பார்ட்ஸில் வந்து 2 பட்டி வச்சு அடிக்கணும். இதுதான் அந்த பட்டி. நீட்டு வந்து 14.5 இன்ச்சு எடுத்திருக்கோம், அகலம் வந்து 1.25 இன்ச்சு எடுத்திருக்கோம். இதை வந்து கிராஸாக வச்சு இந்த 2 பட்டியும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்ஸோடு அட்டாச் பண்ணி தைக்கணும். தைக்கும்போது காட்டுறேன் அது எப்படி வச்சு தைக்கணுன்றதை. இது 3 தான் ஃப்ரண்ட் பார்ட்ஸு. இப்போ வந்து பேக் பார்ட்ஸ் எடுத்திருக்கேன். பேக் பார்ட்ஸோட மேல் பட்டி நீட்டு வந்து 14.5 இன்ச்சு எடுத்திருக்கேன், அகலம் வந்து 3.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது வந்து பேக் பார்ட்ஸோட மேல் பட்டி. இது வந்து பேக் பார்ட்ஸோட கீழ்பட்டி. நீட்டு வந்து 14.5 இன்ச்சு, அகலம் வந்து 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது வந்து பேக் பார்ட்ஸோட கீழ்பட்டி. அப்புறம் 2 செயின் பட்டி வேணும். நீட்டு வந்து 14.5 இன்ச்சு, அகலம் வந்து 1.5 இன்ச்சு. 2 செயின் பட்டி, அது மாதிரி 2 செயின் பட்டி வெட்டிக்கணும். அப்புறம் தூர் பார்ட்ஸு. நீட்டு வந்து 10.5 இன்ச்சு, அகலம் வந்து 3.25 இன்ச்சு. இது வந்து தூர் பார்ட்ஸு. இதே சைஸில் அஸ்தரும் அதே மாதிரி வெட்டிக்கணும். நீட்டு வந்து 10.5 இன்ச்சு, அகலம் வந்து 3.25 இன்ச்சில் இந்த தூர் பார்ட்ஸோட அஸ்தர் வெட்டிக்கணும். அப்புறம் ஹேண்டில் வந்து நீட்டு வந்து 22.5 இன்ச்சு, அகலம் வந்து 2 இன்ச்சில் வெட்டணும். இது ஆல்ரெடி நான் வெட்டி தனியாக வச்சுருந்தேன், ஆனால் எடுத்து தச்சிட்டாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் வெட்டும்போது நீட்டு வந்து 22.5 இன்ச்சு, அகலம் வந்து 2 இன்ச்சில் வெட்டி 3ஆக மடித்து அப்படியே தைச்சிக்கோங்க. இது உள்ளே போடுறதுக்கு 2 ஒயர் வேணும். இந்த மாதிரி ஒயரு. இந்த ஒயர் வந்து 17 இன்ச்சில் வெட்டணும். இது 2 ஹேண்டிலுக்கு 2 ஒயரு. அப்புறம் ஒரு 10.5 இன்ச்சில் ஒரு ஜிப்பு. அந்த ஜிப்பு வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு துண்டு வச்சு அதில் தச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு துண்டு இருக்கும், அந்த துண்டில் வந்து இந்த ஜிப்பை வந்து தச்சிடணும். அது தைக்கும்போது நான் காட்டுறேன். அஸ்தரு 2 அஸ்தர் வேணும். ஃப்ரண்ட் பார்ட்ஸ்க்கும் பேக் பார்ட்ஸ்க்கும் 2 அஸ்தர் வேணும். நீட்டு வந்து 14.5 இன்ச்சு, அகலம் வந்து 13.25 இன்ச்சில் 2 அஸ்தர் வெட்டிக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்ஸ்க்கு ஒரு அஸ்தர், பேக் பார்ட்ஸ்க்கு ஒரு அஸ்தர், 2 அஸ்தர் வெட்டிக்கணும். ஒரு அட்டை. நீட்டு வந்து 9 இன்ச்சு, அகலம் வந்து 2.25 இன்ச்சில் ஒரு அட்டை வேணும். அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்ஸில் வச்சு அடிக்கணும். இந்த முட்டு, இந்த பட்டன் வந்து 2 வேணும். அப்புறம் 2 ரன்னர் வேணும். ஒன்று வந்து 10.5 இன்ச்சில் ஜிப் வெட்டி அதில் ஃபஸ்ட்டே ஒரு ரன்னர் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செயின் பெட்டியில் போகிறதுக்கு ஒரு ரன்னர். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதை வச்சு கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு ஹேண்ட்பேக் எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்ஸ்க்கு மேலே வச்சு தைக்கிறதுக்குன்னு 2 பட்டி காமிச்சிருங்களா. அந்த பட்டியை வந்து கிராஸாக வச்சு அந்த ஃப்ரண்ட் பார்ட்ஸ் மேலே கிராஸாக வச்சு ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த பக்கமும் அதே மாதிரி கிராஸாக வச்சு ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கணும். அப்புறம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்லேயும் ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கணும். நல்லா ஓரமாக போடணும் இந்த தையல். அவ்வளோதான். இப்போ வந்து சின்னதாக ஒரு ஊசி எடுத்து மேல் சைடும் கீழ் சைடும் கிராஸாக பார்த்தா மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து ஹோல்ஸில் வந்து பட்டன் அடிச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ஸோட வேலை முடிஞ்சுது. இப்போ பேக் பார்ட்ஸ் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்ஸோட மேல் பட்டி எடுத்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ பேக் பார்ட்ஸோட கீழ்பட்டி அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ வந்து 10.5 இன்ச்சில் ஜிப்பு வெட்டி ரன்னர் போட்டு வச்சுருக்கோம். அந்த ஜிப்பை வந்துட்டு சின்னதாக ஒரு துண்டு எடுத்துட்டு அந்த துண்டில் திருப்பி வச்சு உல்ட்டாவாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீட்டாக ஒரு தையல் போடணும். அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ சென்டராக கட் பண்ணி விட்டுடணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அதை இப்போ நீட்டாக வந்துடும். அந்த நீட்டாக இருக்கிறதுல ஒன் சைடு மேல் பட்டி வச்சு பேக் பார்ட்ஸோட மேல் பட்டியை ஒன் சைடு வச்சு
அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம தையல் போட்டு வச்சுருக்கோம், அந்த தையலுக்கு மேலேயே அப்படியே தையல் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேக் பார்ட்ஸோட கீழ்பட்டி இந்த சைடு கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் வச்சு அப்படியே நீட்டாக ஒரு தையல். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடிக்கும்போது கொஞ்சம் ரன்னர் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரன்னரை எடுத்து விட்டுட்டு அடிங்க. இப்போ வந்து அதில் வந்து தூர் பார்ட்ஸ் வச்சுக்கணும். அஸ்தர் வச்சுட்டு அதுக்கு மேலே தூர் பார்ட்ஸ் வச்சு அடிக்கணும். ஃபஸ்ட்டு அஸ்தர் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் லைட்டாக தையல் போட்டுக்கலாம். லைட்டாக தையல் போட்டுட்டு இப்போது தூர் பார்ட்ஸ் வந்து அஸ்தர் வச்சு தூர் பார்ட்ஸ் வச்சுருக்குறோம். தூர் பார்ட்ஸை திருப்பி வச்சு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி திருப்பி வச்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ செயின் பட்டி அடிச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ அந்த செயின் பட்டியை வந்து ஜிப்பில் வச்சு அடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் சைடு வச்சு அடிச்சிடணும். எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஜிப்புக்கு இந்த பக்கம் இன்னொரு செயின் பெட்டி அடித்து வச்சுருந்தோங்களா, அதையும் இந்த பக்கமாக வச்சு நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ செயின் பெட்டி ரெடி. அதில் ரன்னர் போட்டுக்கலாம். இப்போ அந்த செயின் பட்டியை வந்து பேக் பார்ட்ஸில் வச்சு இப்படி திருப்பி வச்சு ஹேண்டில் வச்சு அடிக்கணும். பேக் பார்ட்ஸில் மேல் சைடு அந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வைக்கிறதுக்காக கரெக்டாக சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இந்த செயின் பட்டியை மேலே திருப்பி வச்சு அடிங்க. இப்போ ஹேண்டிலில் ஒயர் போட்டுக்கலாம். 2 பக்கமும் சென்டராக இருக்க மாதிரி அந்த ஒயரை தள்ளி விட்டுட்டு இப்போ மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஹேண்டில் வைக்கிறதுக்கு அதுக்கு உள் சைடாக அந்த ஹேண்டிலை வச்சு நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்ஸ்லேயே அதே மாதிரி அஸ்தர் கீழே வச்சுட்டு மேலே அந்த ஃப்ரண்ட் பார்ட்ஸ் வச்சுட்டு அந்த பேக் பார்ட்ஸை திருப்பி வச்சு தைக்கணும். நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி திருப்பி வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தையல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹேண்டில் வச்சுருக்கலாம், அந்த ஹேண்டிலுக்கு பார்த்து அதே அளவில் 2வது ஹேண்டிலும் உள் சைடு வச்சு லைட்டாக ஒரு தையல் போட்டு அதே மாதிரி 2வது பக்கம் ஃபஸ்ட்டு வச்ச ஹேண்டிலையே பார்த்து 2வது சைடும் வச்சுக்கணும். அதில் நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ வந்து தூர் பார்ட்ஸ் கீழே வந்து இந்த பக்கம் கேப் இருக்கு இல்லைங்களா, தூர் பார்ட்ஸ் வந்து லைட்டாக ஆயில் தடவிட்டு அதே மாதிரி நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ வந்து சைடில் அடிக்கணும். சைடில் கரெக்டாக மேல் சைடும் கீழ் சைடும் கரெக்டாக மடிச்சுட்டு அப்படியே நீட்டாக ஒரு தையல் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே வந்து நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். மேலேயும் கீழேயும் நல்லா ரஃப் அடிச்சுட்டு அப்படியே தையல் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி தான் கரெக்டான லெவலில் மடித்து பிடிச்சிட்டு மேல் சைடு கொஞ்சம் ரஃப் அடிச்சுட்டு அப்புறம் கீழே வந்துட்டு கீழேயும் நல்லா ரஃப் அடிச்சுட்டு அவ்வளோதான். இப்போ வந்து தூர் பார்ட்ஸில் வந்து அட்டை போட்டுக்கலாம். அந்த கேப்புக்குள்ளே அந்த அட்டையை போட்டு சென்டராக பார்த்துட்டு அந்த தூர் பார்ட்ஸை ஒன் சைடு இப்படி இழுத்திங்கன்னா முக்கோண ஷேப்பில் வரும். அந்த முக்கோண ஷேப்பில் இருக்கிறத வந்து மிஷினில் நல்லா வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். நல்லா மேல் சைடும் கீழ் சைடும் நல்லா ரஃப் அடிச்சுட்டு அப்படியே தையல் போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ வந்து திருப்பிக்கலாம். திருப்பி கரெக்டாக லெவலாக எடுத்து விட்டுட்டு
அந்த செயின் பெட்டியில் நல்லா ஆயில் தடவிடணும். ஃபோமில் அடிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ஆயில் தடவி தான் அடிக்கணும், இல்லைன்னா ஃபோம் வந்து கிழிஞ்சிரும். ஆயில் தடவிட்டு அந்த செயின் பெட்டியை வந்து உள் சைடாக மடித்து அப்படியே சுற்றி ஒரு தையல் போடணும். ஹேண்டலில் நல்லா வெளியே எடுத்து விட்டுட்டு அந்த செயின் பெட்டியை உள் சைடாக மடித்து அப்படியே ஓரமாக சுற்றி ஒரு தையல் போடணும். அவ்வளோதான். இப்போ வந்து பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் வந்து தைச்சாச்சு. பேக்கில் ஒரு ஜிப்பு இருக்குது, அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஜிப்பு இருக்குது. கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த பேகு, நீட் சைஸாக இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இந்த பேக்கோட கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேக்கோட மாடல் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்கள். இந்த மெட்டீரியல்லாம் எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோம். சென்னையில் இருக்கிறதால வந்து எங்களுக்கு வந்து பேரிஸ்லேயும் சவுகார்பேட்டையிலையும் கிடைக்கும் இந்த மெட்டீரியல். நாங்கள் வந்து இந்த மாதிரி ரோலாக எடுத்துருவோம். ஃபுல் ரோலாக எடுத்துகிட்டு கட்டிங் மாஸ்டர் வந்து 100 பீஸ் 200 பீஸ் அப்படி கட் பண்ணுவார் மொத்தமாக தைக்கிறதால. ஆனால் 1 மீட்ரு 2 மீட்ரு இல்லை 1/2 மீட்ரு கூட கிடைக்கும். ஆனால் வந்து போய் நீங்கள் கேட்கணும், கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நாங்கள் சென்னையில் இருக்கிறதால பேரிஸ்லேயும் சவுகார்பேட்டையிலையும் தான் இது கிடைக்கும். நீங்கள் போய் சென்னையில் இருக்கவங்களா இருந்தால் போய் நீங்கள் அங்கே கேட்டு பாருங்கள், எல்லாமே கிடைக்கும். ஜிப்பு, ரன்னரு, அந்த மொட்டு, அஸ்தரு, ஃபோம் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே 1/2 மீட்டரில் 1 மீட்ரு வரைக்கும் தருவாங்க. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். மற்றபடி வெளியூரில் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்கே கிடைக்குன்றது எனக்கு தெரியல, இந்த கடை எங்கே இருக்குன்றது எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் விசாரித்து பாருங்கள், இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டு நீங்கள் வேணால் இந்த மாதிரி ஃபோம் வாங்கி நீங்கள் வீட்லேயே தைச்சி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு பேக் தைக்கும்போது பார்க்கலாம். டாடா பாய்.